ஓ, அப்ப அந்த வலையை இனிமே நீங்க தான் வாங்க போறீங்களா? யாரோ புதுசா ஒரு ஆளுது வெளியூர் ஆளுதான் வாங்கியிருக்குன்னு சொன்னாவே. அந்த தோட்டத்தை எங்க அக்கா தான் வாங்கியிருந்தா. இப்போ எங்க அக்கா என் பேர்ல எழுதி வைக்கன்னு சொல்லிட்டா. சீக்கிரம் என் பேர்ல பத்திரப்பதிவு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் தோட்டம் நம்மளுக்கு முழுசா சொந்தமாகும். அப்படியா? நான் அந்த தோட்டத்தை தலைவர் தான் வாங்குவாருன்னு பார்த்தேன். அப்ப அது உங்க அக்கா தான் வாங்கியிருந்தாவளோ? ஆமா, தலைவரும் எங்க மாமாவும் நல்ல பழக்கம் போல இருக்கு. அவிய சொல்லி தான் அவிய இந்த தோட்டத்தை வாங்கியிருக்காவ. அதனால மாமன் எழுதி தரேன்னு இருக்காரு. இனிமே ஒரு நாள் பார்த்து சொல்றேன்னு இருக்காரு. சீக்கிரம் தோட்டம் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் நம்ம தான் தோட்டத்தை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நான் தோட்டத்துக்கு எப்ப நான் போகும்போது பார்ப்பேன். எனக்கு பின்னாடி பக்கம் தானே கரெக்டா அந்த தோட்டம் வரும். அதான் இது தலைவர் தானே வாங்கினாரு, ஏன் இப்படி போட்டு வச்சிருக்காரு, ஆளுல வச்சு பார்க்க வேண்டியதானே, ஏன் இப்படி கிடக்குன்னு நினைச்சேன். இன்னைக்கு ஒருக்கா எங்க மாமாவை போய் நேரில் பார்த்து திங்கக்கிழமை நாள் நல்லா இருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருங்கன்னு சொல்ல வேண்டியது தான். ரமணி தோட்டத்தை எழுதி வாங்குறத பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அவன் என்னத்துக்கு இப்படி எல்லார்கிட்டையும் அதுக்கு உளறிக்கிட்டு இருக்கான்? எழுதி வாங்குற வரைக்கும் அமைதியா இருப்போன்னு இல்ல. என்ன தண்டபாணி? வாக்கா என்னக்கா பால் வாங்க போறியோ? ஆமா, பால் வாங்க இப்பதான் போறேன். வீட்டுக்கு விருந்தாள் எல்லாம் வந்திருக்கு. நான் என்ன கடுங்காப்பி போட்டு குடிச்சிட்டு வேலையை முடிச்சிருவேன். சரி, வந்த விருந்தாளுக்கு வெறுங்காப்பி போட்டு கொடுக்க முடியாதே, அதான் சரி பாலை வாங்கிட்டு வருவோன்னு போறேன். யாருக்கா வந்திருக்கா விருந்தாளு? நம்ம சொந்தக்காரா? உங்க அக்கா முவையெல்லாம் தான் வந்தவன் நேத்து. வந்துட்டு சிவராத்திரிக்கு இங்க கோயில தங்கிட்டு இன்னைக்கு இனிமேதான் கிளம்புவேன். பையன்மேதான் பாலை காய்ச்சி கொடுத்து காலையில இட்லி அவிச்சு கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்பணும். அப்படியா? ரமணியா வந்திருக்கா? ஆமா ஆமா. சரி, நான் கொஞ்சம் கழிச்சு வாரேன். எதுக்கு சண்டை போடியதுக்கா? ஐயா இல்ல, நானே மாமனை பார்த்து பேசணும்னு இருந்தேன். அவகிட்டையும் ஒரு வார்த்தை பேசிட்டு வரணும்ல, அதனாலதான். வேற ஊருக்கு வந்த வட்ட பேசாம இருந்தா நல்லாவா இருக்கும். சரி, நான் பாலை வாங்கிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நீ போய் பேசுறதா இருந்தா பேசி சண்டை கிட்ட போட்டு விடாத. சண்டைலாம் போட முடியேன். சரி, நீ சீக்கிரம் போய் பாலை வாங்கி காய், நான் வாரேன். சரி. எங்க அக்கா தான் எனக்கு அம்மா மாதிரி, எல்லாம் நல்லா செய்வா. தெரியுது தெரியுது. உங்க அக்கா உங்களுக்கு தோட்டத்தை எழுதி வைக்கும் போதே தெரியுது உங்க அக்காக்கு எவ்வளவு பாசம் உங்க மேலன்னு. ஒரு காலத்துல நல்லா தான் இருந்தா, இப்ப ஏன் தான் இப்படி ஆனான்னு தெரியல. சரி, என்னத்த சொல்ல, இவர்கிட்ட நல்ல விதமாவே காட்டிக்கிடுவோம். ஆமா ஆமா. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? விடிய காலம் தானே படுத்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா அந்த குருவிங்க சத்தம் எல்லாம் காது அடைக்குது. காக்கா ஒரு பக்கம் கத்துது, குருவி ஒரு பக்கம், கோழி ஒரு பக்கம், அவ்வளவும் கத்தி கத்தி எழுப்பி விட்டுருது. என்ன நிதான் கொள்ள மக்கள் இருக்காங்கன்னே தெரியல. இவனை பாரு, கொடுத்து வச்சவன் எவ்வளவு சத்தம் கேட்டாலும் அவன் பாட்டுக்கு தூங்குறான். எந்திரிச்சிட்டியா? ஆமா சித்தி, ஒரே கொசுக்கடியா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. சரி தூங்கலான்னு பார்த்தேன்னா அந்த குருவி வேற சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா. அதுல சுத்தமா தூக்கம் வரல, அதனால எந்திரிச்சிட்டேன். ஆமா, கோயில இருந்து வந்து படுத்ததே 5 மணிக்கு மேலதானே வந்து படுத்தோம். வேணா என்ன கொஞ்ச நேரம் படவும் கூட படுத்து கொஞ்ச நேரம் தூங்கு. இனிமே எங்க தூங்குறது? அவ்வளவுதான், தூக்கலாம் கலைஞ்சிருச்சு. இனிமே பறவை மதியம் போல வேணா சாப்பிட்டு தூங்கினாதான் உண்டு. வீட்டுல போய் பாத்துக்கலாம். உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டல்ல இங்கதான் இருக்கேன்னு? அதெல்லாம் சொல்லிட்டேன் சித்தி. சரியா, வேற உங்க அம்மா தேடுவாப்ல, அதான் பார்த்தேன். இவன் திருந்த மாட்டான், இவன் திருந்தே முண்டான். யார திட்டிட்டடக்கா? யார உன் தம்பியை தான் திட்டிட்டு இருக்கேன். ஏன் அவனுக்கு என்ன? அவன் அங்கே தெருவில் உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளோக்கிட்டே அந்த தோட்டம் இனிமே எனக்கு தான் அந்த தோட்டத்தை என் பேர்ல தான் எங்க அக்கா எழுதி வைக்க போறான்னு சொல்லி ஊர் ஃபுல்லா தம்பட்டை அடிச்சுட்டு அடக்கான். அடிப்பான் நல்லா தம்பட்டை அடிப்பான். அவன் பேர்ல எழுதி வைப்பேன்னு யாரு சொன்னாவலாம்? என் வீட்டுக்காரர் சொன்னாவன்றதுனால அவன் அப்படி இருக்கானா? நானும் எழுதி தர விட முடியும். என் பேர்ல இருந்தா இருக்கு, நான் எழுதி கொடுத்தா தானே அவனுக்கு அது சொந்தமாகும். நான் எழுதி கொடுக்க முடியும். என்னமோ போங்க, உங்க பஞ்சாயத்து என்னைக்கு தீரும்னு தெரியல. அவன் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல போ. இந்த பாலை மட்டும் கொஞ்சம் காய்க்கியாடே. பாத்திரம் எல்லாம் கழுவி தான் போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் காப்பியை போடு. சந்தோஷம் முடிச்சிட்டானா? இல்ல, அவன் இன்னும் முடிக்கல, உள்ளதான் தூங்கிட்டு அடக்கான். அவனுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த பையன் குடிக்காத பையன் குடிச்சிட்டு வந்து நிற்கான். என்ன கதை என்னன்னு ஒன்றும் புரியல. அவன் எந்திரிச்ச அப்புறம் தான் அவனை வேற என்ன ஏதுன்னு கேட்கணும். ஆமா, அந்த சந்தோஷம் குடிக்க முடியாமல ஏன் குடிச்சா? ஃப்ரெண்டு பையனோட சேர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டானோ? அவன் யாருக்கிட்டையும் போய் அவ்வளோ பேசிட்டு நிற்க முடியான். முன்னாடி காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சுற்றிக்கிட்டு திரிவா. இப்போலாம் அந்த மாதிரி போறது வாரது எதுவும் கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட படிச்ச பையனை அவனை பார்த்துட்டு அவன் கூட குடிக்க போயிட்டானா என்னமா தெரியல. அவன் தானே ராத்திரி கொண்டு வந்து விட்டுருக்கான். எந்திக்கட்டான், எந்திரிச்ச அப்புறம் தான் அவன்கிட்ட கேட்கணும், என்னத்துக்கு இந்த குடிப்பழக்கம், எப்பத்துல இருந்து குடிக்க எப்படி அப்படி சொல்லி கேட்கணும். சரி இப்ப தூங்குறாமல, தூங்கட்டும். எந்திரிச்சதும் கேளு. அட என்ன புளு 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 புளுன்னு பேசிட்டே இருக்கியா? கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா எல்லாம் இனிமே எந்திரில. சூரியன் சுள்ளுன்னு அடிக்குது. எந்திரிக்காம என்னென்ன தூக்க வேண்டியிருக்கு உனக்கு? எந்திரி. ஐயோ பெரியமா, விடிய காலம் தானே படுத்தோம். எந்திரியா, சீக்கிரம் எந்திரிச்சு பல்ல கில்ல வளக்கு, வீட்டுக்கு கிளம்புவோம். ஐயா ரமணி இரு, காபி பீலாம் குடிச்சிட்டு இட்லி சுட்டு தரேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா போலாம். அங்க என் மோவலையா வீட்டுக்காரன் தான் கிடக்காவ. அவ எந்திரிச்சு சுடு தண்ணி கூட வைக்க முடியா. எங்க வீட்டுக்காரர் ஏதாவது செஞ்சா உண்டு. அவரை எந்திரிச்சு பல்ல கில்ல வளக்கிட்டு அவரே காப்பி போட்டு குடிச்சேன்னு சொல்லிட்டு போன பண்ணாரு. இனிமே கடைக்கு போயிருவேன், நீ எப்போ வருவா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. காலையில சாப்பாட ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க, நான் வர்றேன்னு இருக்கேன். பிள்ளைக்கும் வாங்கி கொடுத்துருங்கண்ணே. சரின்னாரு. என்ன பண்றாரு என்னமோ, நான் தான் போய் பார்க்கணும். சரி, உன் மொவலுக்கு அங்க உன் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருவார்ல சாப்பாடு கடையில, நீங்களே சாப்பிட்டுட்டு போலாம். இருங்க, இந்த காப்பி மட்டும் போட்டு நான் வாரேன். எங்க போற? என்கிட்ட பழம் தந்துட்டு இந்த வாரேன். காப்பி தூள் இல்லாம கிடந்துச்சு, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி ஐயா, எந்திரிங்க. எந்திரிச்சு பல்ல எல்லாம் வளக்குங்க, வளக்கிட்டு காப்பியை குடிச்சிட்டு கிளம்புவோம்.
பல்லு விளக்க பேஸ்ட் இருந்தா எடுத்து தந்துட்டு போ. இல்ல பேஸ்ட்ல எங்க கிடக்குன்னு தெரியாது. அல்ல வேப்பங்குச்சி ஏதாவது உடைச்சு பல்ல விளக்குங்க. நானே அப்படிதான் ராவனேன். நான் போய் காப்பியை போடுறேன். என்னடா ஷாம், நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனாவோ போட்டுக்கிட்டு போ. ஒரே கொசு கடி காதுக்குள்ள வந்து கியான்னு கரைஞ்சிட்டே இருந்துச்சு. சரி கொசுதான் ஒரு பக்கம் கடிக்குன்னு பார்த்தா காலங்கத்தாலே கான்னு காக்கா ஒரு பக்கம் கத்துது, குருவி ஒரு பக்கம் கத்துது, கோழி நாயின்னு அவ்வளவும் கத்திக்கிட்டே இருக்கு. வேற எங்க தூங்குறது? அதனால எந்திரிச்சுதான் உட்கார்ந்துருக்கேன் இவ்வளவு நேரம். அப்படியா? எனக்கு ஒரு சத்தமும் கேட்கலையே. உனக்கு எப்படி கேட்கும்? நீ நல்லா முரட்டு தூக்கமாலாம் தூங்கிக்கிட்டு இருந்த. என் ஆளை நேற்று பார்த்து ஆள் கறக்கத்திலே தூங்குனா நல்லா தூங்கிட்டேன். நீ தூங்குவ ராசா, நீ தூங்குவ. சரி வா, வேப்பங்களை ஏதாவது ஒன்று உடச்சு பல்ல வளர்க்குவோம். எனக்கு அதில் வளர்க்கி பழக்கமும் இல்லை. வா அப்படியே மெதுவா போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். தெருவா போய். எதுக்கு? உன் ஆளு தெருவுக்கு போய் செருப்படி வாங்குறதுக்கா? அட வாடா போலாம். ஐயா நான் வரல. உன் கூட நேரத்து இருந்ததுக்கே எப்ப செருப்படி வாங்கணும்னு பயந்துட்டு இருந்தேன். இதுல வேற காலங்கத்தாலே வாங்க கூட்டு போறியாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வா. நமக்கு பொண்ணுங்கனாலே செட் ஆகாது. இவன் ஆளை பார்க்க போறதுக்கு என்ன எண்ணத்துக்கு கூட்டு போறான்னு தெரியலையே. எந்த வேச கோழின்னு தெரியலையே. இப்பதான் பெருக்கி கூட்டி வச்சுட்டு போயிருக்கேன். அதுக்குள்ள அவளத்தையும் கிண்டி விட்டு நாசம் பண்ணி வச்சிருக்கு. இன்னைக்கு அதை நான் அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். போது பெருக்கும் தானி கோழி. எவா விட்டு கோழின்னு தெரியலம்மா. நம்ம வீட்டுல இறைய மேயுதுவே, அங்க போய் முட்டையை விடுதுவே. அவ வீடு எதுன்னு தெரியுதுல்ல, அங்க போய் கரெக்டா முட்டை விட தெரிய கோழிக்கு. அங்க போய் இறைய மேய வேண்டியதானே. அடுத்தவா வீட்டுக்கு பத்தி விட்டுறியது. செடி கிடி எல்லாம் கிண்டி நாசம் பண்ணி அங்கங்க பியாண்டு வச்சுக்கிட்டு நம்ம பீ அள்ள வேண்டி இருக்கு. அவளும் முட்டை இதுங்காளுவ. அவளும் முட்டை இதுங்கிறதுக்கு நான் என்னத்துக்கு அவளுக்கு விட்டு கோழியை நான் பீ அள்ளிக்கிட்டு அலையணும்? இரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அடிச்சு குழம்பு வச்சிருக்கீங்க. அப்புறம் எவ வாரா வீட்டுக்கு சண்டைக்குன்னு நானும் பாக்கேன். சண்டைக்கு வரட்டும். கொண்ட முடியெல்லாம் பிடிச்சு ஆஞ்சிட மாட்டேன். நானும் காலங்காத்தாலே விடிஞ்சு போச்சு. இனிமே எங்க தூங்கணும். நான் அவ்வளவு வேலையும் பார்த்துட்டு அடக்கேன். இதுவள வேற இடையிலுமே ஆக்கணுமா? என் வீட்டுல உள்ள ரெண்டனை இப்பதான் தூங்குதுவேன். இனிமே எந்த காலம் எந்திக்காது. வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இனிமே போய் நான் தண்ணி எடுக்கணும். இந்த பொட்ட பிள்ளைகளே வீட்டுல தண்ணி இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்குவ. வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல. குண்டி கழுவ கூட தண்ணி கிடையாது. இந்த தண்ணியை நேர காலத்துல உடையும் உண்டானுவேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பைப்பை சரி பண்ணியும் உண்டுக்கானுவ. இந்த பஞ்சாயத்துல தெரு பைப்புல கடந்து நம்ம சண்டை போட்டுட்டு அடக்க வேண்டியிருக்கு ஒவ்வொருத்துக்கிட்டு கிட்டையும். இந்த குப்பையை அள்ளி போட்டு தண்ணி எடுத்துட்டு வருவோம். தண்ணி இருந்தாதான் வீட்டுல வேலை ஓடும். கடாப்டி எடுத்துட்டு வந்து இந்த குப்பை அள்ளுறதுக்குள்ள மறுபடியும் கோழிக்கு சாக்காலம் எடுத்துறாம வர்றது வந்துச்சுன்னு இந்த முறை கொன்னுருவேன். அவ்வளவுதான். ஆமா, இதுல எப்படி இப்ப பல்ல விளக்குறது? இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அதுல ஒரு குச்சி வரும் பாரு. அந்த குச்சியை பல்லுல வச்சு நர நல்லா கடிச்சு தும்பா வரும். அதை வச்சு பிரஷ் மாதிரி வளர்க்கணும். டேய், இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லடா. இதெல்லாம் பழகிக்கணும். இதுதான் ரொம்ப நல்லது. இப்ப உள்ள பிரஷர்லாம் விட ஹைஜீனிக்கானது இதுதான். இரு, உனக்கு இப்ப நான் பிச்சு தரேன் பேரு. இப்படி இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அதுல ஒரு சின்ன குச்சி வரும். அந்த குச்சியை வாயில எடுத்து நரன்னு கடிக்கணும். இப்படி கடிச்சா பிரஷ் ரெடி. இந்த அப்படி விளக்கு. சி, நீயே பல்லு வளர்க்கல, உன் ஊத்த வாயில கடிச்சு தருவே. இதை நான் வளர்க்கணுமா? இது வேற, இது ஹைஜீனிக்காக்கும். சரி, அப்ப நீயே அந்த மாதிரி நான் பண்ண மாதிரி பண்ணி ரெடி பண்ணு. குச்சிய பண்ணி தொலைக்க. இப்படி பண்ணும்போது வாய் கசப்பா இருக்கும்ல, தேய்க்கும் போதும் கசப்பா தான் இருக்கும். அதுக்குன்னு வளர்க்காம விட்டுறாத. அப்படிதான். ஏப்பா என்ன கசப்பு? அப்படிதான்ல இருக்கும். அதுதான் நல்லது. வாயில இருக்க பூச்சி கீச்சி எல்லாம் செத்து போயிடும். அதை கொஞ்சம் வானில உழுங்கணும்னு வை. குடல்ல இருக்க பூச்சியும் செத்து போயிடும். நல்லதுதான். வா, அப்படியே வளர்க்கிட்டே போகும். அப்பனா நீ பல்ல வளர்க்கிட்டு துப்ப மாட்டேன், உழுங்கிருவ. இல்ல, நான் அப்படி சொல்லல. தெரியாம கொஞ்சம் உள்ள போச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு சொன்னேன். சரி வா சமாளிக்காத. ஆனா ஒண்ணு இல்ல சரணு, இந்த ஊரு தெரு எல்லாம் பார்க்க அழகா இருக்கு. ஆமா பாத்தியல ஷாம், எனக்கும் அதான் இந்த ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கா? நம்பிட்டேன். உண்மையா தாம்ல ஷாம், நம்பல. உனக்கு ஏன் இந்த ஊரு பிடிக்கும், எதனால பிடிக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதானே உன் ஆளு வீட்டு தெருவா பார்த்து சுத்தி வந்துட்டு இருக்க. டேய் சத்தமா பேசாத, யாருக்காவது கேட்ட போகுது. அதுக்கெல்லாம் நீ பயப்படுற ஆளா? நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்க, நல்லா தெரியுது. மாப்பிள்ள, நீ இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்கியால? அது யாரு? அட நீயா? அவன் இனிமே இந்த ஊரை விட்டு போற மாதிரி இல்ல, மொத்தமா அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அவன் சும்மா உளறிட்டு அடக்கால. ஆமா, நீ எங்க போயிட்டு வர காலங்காத்தாலே? நீ தூங்கிட்டு அடப்பியா இருக்கும்னு நினைச்சேன். எங்க வீட்டுல எல்லாம் 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. தூங்கினா வாளியில பச்சை தண்ணியை வந்து மோரையில ஊத்தி விட்டுருவாவ எந்திரின்னு. அதனால எந்திரிச்சு அப்படியே பசங்க அங்கே வெளியில இருப்பானுவன், அவன்கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்கலான்ட்டு வந்தேன். பார்த்தா நீங்க 2 பேரும் இங்க நிக்கிய. நீங்க கிளம்பிருப்பீங்களா இருக்கும்னு நினைச்சேன். போனோம். இப்பதான் எந்திரிச்சு அப்படியே பல்ல வலிக்கிட்டு அப்படியே மெதுவா வேப்ப குச்சி உடச்சிட்டு அப்படியே பல்ல வலிக்கிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கோம். வாக்கிங் போறோம். சாம் வீட்டுல இருந்தானா வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவான். சரி, நம்ம வேற இங்க கூட்டு வந்துட்டோமா, அவனால பண்ண முடியாதுன்னு அப்படியே சும்மா வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கேன். நீ உருட்டு உன் வாயும் உன் உருட்டு. அப்படிதானே சாம்? ஆமா, நீ சொன்னா அப்படிதான். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரில, நீ போயிட்டு வா. சரிதல, நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி.
டேய் இதுக்கு மேல நின்னா வேலைக்கு ஆகாது, வா கிளம்புவோம். சரி வா போவோம். ஐயா நீ எங்கங்க? அத்தை நல்லா இருக்கீங்களா? ஆமா நீ என்னையா பண்றங்க? அது ஒண்ணும் இல்ல, பெரியமாவை பார்க்க நேத்துக்கு வந்தோம். அப்புறம் கோயில்ல விசேஷமா இருந்ததுல்ல, அதனால நேத்து இங்கே தங்கிட்டோம். அதான் இனிமே காலையில எந்திரிச்சு இனிமே தான் கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு பெரியமா காப்பி குடிங்கன்னாவ, அதான் அப்படியே வேப்பங்குச்சி உடச்சி அப்படியே பல்ல தேய்ச்சிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வரன்றோம். ஆமா ஆண்டி. சரி சரி. சரியா சரி. நான் தண்ணி இல்ல, அதான் போய் தண்ணி எடுக்க போறேன். நீங்க தண்ணி எடுக்க போறீங்க? சந்தியாவையும் சோனியும் யாரையாவது எடுத்துட்டு இல்லாமல? அவள 2 பேரும் கோயில்ல இருந்து வந்து விடிய காலம் தான் தூங்குனாலுவே. எருமை இப்போதைக்கு எழும்ப முடியாளுவே. அவளோட அடிச்சு எழுப்புனாலும் சொரணே இல்லாம கிடப்பாளுவே. அவளோட எழுப்பி அவள்கிட்ட வேலை வாங்கிறதுக்குள்ள நம்ம உயிர் போயிடும். அதான் நானே போய் எடுப்போன்ட்டு தண்ணி எடுக்க போறேன். வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. வீட்டுல போர் போட்ட வேண்டியதானே மாமாட்ட சொல்லி? ஆமா போடணும். சரியா நிறைய வேலை கிடக்கு. 4 குடம் தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையை பார்க்க முடியும். பாத்திரம் கழுவ கூட ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு வீட்டுல வச்சிருக்காளுவே பொம்பளை பிள்ளைகள். நானும் கவனிக்காம தான் இருந்துட்டேன். இனிமேதான் உங்க மாமா வேற தோட்டத்துக்கு போனோன்னு வந்து நிப்பாரு கஞ்ச ஊத்துன்னு. நான் போய் அவரை வேற பார்க்கணும். அவரு நான் தான் டீ கடை வரைக்கும் போறேன்னு போனாரு. இன்னும் காணும் ஆள. வேண்டாம், நான் தண்ணி எடுத்து தட்டு மாத்தே ஒரு நாள் கூட. ஐயா வேண்டாயா. அம்மா உங்க அம்மையும் வந்திருக்கா தானே? ஆமாத்தே, அவிய வீட்டுலதான் இருக்காவ. வேற அவ பார்த்தன்னா அவ்வளவுதான். சரியா நான் போய் தண்ணி எடுக்க போறேன். சரி தே. ஏய் அது உங்க அத்தை தான், அத்தை பொண்ணு இல்ல. அவங்கள போற வழி ஏன் வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க? வா கிளம்புவோம். ஏய் நீ வேற சும்மா இருடா, வயிற்றுல கிளப்பாத. ஆமா நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? நேத்து நம்ம விமல் கூட தானே இருந்தோம் நைட்டு. வேற எப்படி நான் வீட்டுக்கு வந்தேன்? விமலுக்கு இந்த வீடு தெரியாதே. யார் நம்மள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பா? சிச்சோ, அம்மாக்கு வேற நம்ம குடிக்கிற பழக்கமே தெரியாது. நேத்து வீட்டுக்கு எப்போ வந்தோம் எப்படி வந்தோம்னு எதுவுமே தெரியலையே. போன் எங்க வச்சேன்? அச்சோ போனை மிஸ் பண்ணிட்டேனா? அவ்வளவுதான் செத்தேன். ஐயோ அம்மாவை வேற எப்படி போய் பேஸ் பண்றதுன்னு தெரியலையே. என்ன நடந்துச்சு? விமலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாதான் தெரியும். என் ஃபோன் வேற எங்கன்னு தெரியலையே. சரி எதுக்கும் அம்மா எதுவும் எடுத்து வச்சிருக்காங்களா என்னன்னு கேட்போம். என்ன ரமணி காபி போட்டுட்டியா? காபி எல்லாம் போட்டாச்சு. நான் தான் கொண்டாரேன். ஆமா அந்த பயலுல எங்க ஆளே காணோம். வெளியில தான் அங்க பல்ல விளக்கிட்டு நிப்பானுவேன். அவன் ஓமோய் முடிச்சிட்டானா? யாரு சந்தோஷா? அவன் என்ன எந்திக்கல. அவன் எங்க இப்ப எந்திப்பான்? அவனை முதல் எழுப்பு. என்ன ஏதுன்னு அவனை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டு தானே கிளம்பணும். அதான் இருக்கேன். இல்லாட்டினா நான் அப்பயே கிளம்பியிருப்பேன். என்ன பழக்கம் இது? குடி பழக்கம். அவனுக்கு இங்க பொண்ணை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. அவன் இப்படி குடிச்சிட்டு இருந்தானா? அவன் நாளைக்கு பொண்ணு தருவாங்களா யாராவது? ஆமா ரபணி, எனக்கு அதான் சங்கடமா இருக்கு. இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா? யாருக்காவது தெரிஞ்சுனா வேற அந்த சம்பந்தத்துக்கு எடுத்துக்கிட்டானா என்ன பண்ணியது நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதான் மனசே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அவனை போய் எழுப்பு. நான் தான் வாரேன். சரி முதல் நீ காப்பி ஊத்து. காப்பியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை எழுப்பலாம். எக்கா எக்கா ரமணி புஷ்பாக்கா. யாரோ கூப்பிடியாவ பாரு. உன்னைய யாருன்னு போய் பாரு. இந்தா போய் பாக்கேன். நீ காப்பி ஊத்தி கொண்டாடே. சரி. எங்க ஒருத்தர வெளியும் வர காணோம், சத்தமும் இல்ல. ரமணியும் இங்க தானே இருக்கானாவ. தண்டபடி நீயா? யார் அது நம்மள கூப்பிடியாதுன்னு நினைச்சேன். ஆமா ரமணியை பார்த்து ஒரு வாரத்தை பேசிட்டு போயிடலாமன்னு பார்த்தேன். ரமணியை கூப்பிடு பார்ப்போம். இந்த காப்பி ஆத்திட்டு இருக்கா. நான் வருவா. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வா மருமோனே, நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கும் மாமா. நேத்துல இருந்து உங்களை பார்க்க முடியல. நீயும் நேத்தே வந்துட்டியோ? ஆமா நேத்து அம்மா நாங்க எல்லாம் தான் வந்தோம். கோயிலுக்குலாம் போனா நீங்க கோயிலுக்கு வருவீங்கன்னு பார்த்தா உங்களை கோயில காணோம். அத்தை அப்புறம் சந்தியா சோனியா இல்லெல்லாம் தான் பார்த்தோம். நான் கோயிலெல்லாம் கண்ணு முழிச்சு இருக்க மாட்டேன் பார்த்துக்க. நமக்கு கண்ணு முழிச்சுலாம் இருந்தால் தலை வலிக்கும். அதனால நான் வீட்டில் தூங்கிட்டேன். அவியல்வே படம் பொடியாவ கோயிலில் நல்லா இருக்கும் அது இதுன்னு அவியவ்வளோ கிடப்பாவ. எவ்வளோ நேரம்னாலும் முழிச்சு நான் இப்போ வீட்டில் நடந்து அவ்வளோ தூங்கிட்டு அடக்குவேன். அத்தையை இப்பதான் பார்த்தேன், தண்ணி எடுக்க போனாவ. அப்படியா? பாத்தியோ? ஆமா பார்த்து பேசிட்டு தான் வரோம். சும்மா அப்படியே வாக்கிங் போனோம். அப்படியே வேப்பங்குச்சி உடச்சி பல்ல தேய்ச்சிட்டு அப்படியே தெருவில் நடந்து போயிட்டு இருந்தோமா. அப்ப தண்ணி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாவ. அப்படியா? சரி சரி. அதான் உங்கள் அம்மா வந்திருக்கான்னு தான் சரி அவ்வளோ பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுவோமே அப்படின்னு வந்தேன். வேற நம்ம ஊருக்கு வந்ததில் பார்த்து பேசலன்னா நல்லா இருக்காதுல்ல. வேற நாளை பின்ன நான் வந்தேன் அவன் பேசாமல் இருந்தான் அவன் தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. நம்ம கடமை நம்ம பேசிடணும். அவன் அம்மா எப்படி இருக்காளோ அவள் இருந்துட்டு போறா. அது சரிதான் மாமா. ஆமா அவன் மாமனுக்கு ஏத்தால நல்ல சால்ற அடிப்பான். எக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? நீ என்கிட்ட பேசாதல. உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. வந்துட்டான் அக்கா சொத்தை எப்படி ஆட்டையை போடலான்னு. புஷ்பாக்கா இந்த எல்லாருக்கும் காப்பி ஊத்தி வச்சிருக்கேன், எடுத்து குடிக்க சொல்லு. சரி ரமணி. தண்டபாணி நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு காப்பி எடுத்துட்டு வரேன். அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவ கோவமா இருந்தா என்ன பேசுறா ஏது பேசுறான்னு தெரியாம என்னத்தையாவது பேசிட்டு இருப்பா. அதனால நீ எதுவும் போட்டு மனசை குழப்பிக்காத. அவளை பத்தி தான் நமக்கு தெரியுமே. சரி புஷ்பாக்கா, சரி அப்ப நான் கிளம்புறேன். இரு காப்பி குடிச்சிட்டு போலாம். இல்லக்கா வேண்டாம், நான் கிளம்புறேன். சரி ரமணி அக்கா, நான் போயிட்டு வரேன். போ வராத, என்கிட்ட ஏன் சொல்ற? சரி மருமவனை பார்த்து அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போ, நான் வாரேன். மாமா காப்பி குடிச்சிட்டு போங்க. இல்லையா வேண்டாம், நான் இப்பதான் டீ கடையில குடிச்சிட்டு வந்தேன். நான் வாரேன், தோட்டத்துக்கு வேற போனோம். சரி மாமா.
இருங்கய்யா, பெரியம்மா காப்பி எடுத்துட்டு வரேன். சரி பெரியம்மா. இருந்தாலும் ரமணி, நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமா, நீ சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. போ, இந்த காப்பியை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடு. அவனே வந்து வழியே வந்து உங்ககிட்ட பேசுறான். என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் நம்ம அக்கா அங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காளன்னு. ஆனா நீ மூஞ்சில அடிச்ச மாதிரி அவன்கிட்ட பேசுற. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. ஏன்னா இழக்க போறதோ நான் தான். என் சொத்து பத்தெல்லாம் நீ கிடையாது. அதனால நீ இப்படிதான் பேசுவா. என் இடத்துல நீ இருந்திருக்கணும். அப்ப எப்படி நடந்துக்கிறான்னு அப்ப தெரியும். உன்கிட்ட மனச பைய பேசாவாதம்மா. பேசாத. போ, போய் காப்பி கொடு. காப்பி ஆடுறதுக்குள்ள பிள்ளைகளுக்கு அங்க போறது யாரு? நம்ம வீட்டுக்காரர் தானே? ஆமா, அவருதான். எங்க கொஞ்சம் நில்லுங்களா? என்ன இவரு கூப்பிட கூப்பிட சத்தம் தராம போறாரு? அப்படியா? காது கேட்கல. எங்க செவிட்டு மனுஷனதான் கொண்டு போட்டிருக்கு. பைப்ல ஒரு குடம் தண்ணி இருக்கு. சரி, எடுத்துட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். கூப்பிட கூப்பிட இப்படி இந்த மனுஷன் சத்தம் தராம போறாரே ஏன்? காது அப்படியா கேட்காம உஞ்சி போய் கிடக்கு. இந்த வாரம் இரு. என்ன அப்பா இவ்வளவு வேகமா போறாரு? லட்சுமி, லட்சுமி. அம்மா தான் வீட்டுல இல்லையே. நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது ஒருத்தரும் வீட்டுல இருந்த மாதிரி இல்லையே. அப்பா வேற அம்மையை கூட்டுட்டே போறாரு. அம்மா எங்க போனான்னு தெரியலையே. ஏல, அதுக்குள்ள நீ எந்திரிச்சிட்டியாக்கும்? ஆமாம்மா. தண்ணி எடுக்கையா போன உன்னை அப்பா உள்ள கூட்டுட்டு நடக்காரு பேரு. ஆமா, அவர் கூப்பிடுவாரு. நான் பின்னாடி நின்று கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கேன். அவருக்கு காது கேட்கல. இப்ப அவர் கூப்பிடியாருன்னு நான் ஓடணுமாக்கம். வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இருக்காளா? குடிகளுக்கு கூட வீட்டுல தண்ணி கிடையாது. பொட்ட பிள்ளைங்க வீட்டுல தண்ணி இல்லாம வச்சிருக்கலாமா? இப்படி நம்ம நேத்து வழக்கு கிழக்குன்னு தேய்க்கே வீடு கடலாம் இது பண்ணியேன்னு சொல்லி கோயிலுக்கு போனான்னு எல்லாத்தையும் காலி பண்ணது யாரு? அப்புறம் குளிச்சு கிழிச்சு எல்லாம் காலி ஆகி போச்சு. நாங்க என்ன பண்றது? அப்புறம் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டோம். அதனாலதான் தண்ணி எடுக்கல. லட்சுமி, ஐயோ இரு வை, நான் வாரேன். எல்லாம் பைப்ல ஒரு குடம் தண்ணி அடிச்சு பிடிச்சு வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வாப்பா. கழுத உருட்டி குடத்த கடத்தெல்லாம் உடச்சு போட்டுற போகுது. சரிம்மா, அந்த போறேன். இவருக்கு நம்ம கூப்பிட்டா காதுல விழாது. இவரு கூட்ட உடனே நம்ம போயிடணும். ஆமா, எங்க போன நீ? பயணம் போனேன். அங்க பக்கத்து தெருவுல இருந்து வரும்போதே உமரை பார்த்துட்டு தான் வாரேன். அந்த கத்து கத்தி கூப்பிட்டுட்டு அடக்கே உமருக்கு காதுல விழல. காதுக்குள்ள என்ன பஞ்சா வச்சு அடைச்சிருக்கியாரு? கூப்பிட்டியா? எனக்கு கேட்கலையே. என்ன வார்மையில தான் இருப்பியற? என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஒரு முக்காடு கணங்க ஒரு டவலை கழுத்தை சுத்தி காதையும் சேர்த்து அடைச்சு வச்சிரும். வேற எப்படி கேட்கும்? சரி, கஞ்சி கிஞ்சி இடந்தா ஊத்து. தோட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன். ஆமா, அப்படி பாஞ்சி எங்க போயிட்டு வாரியரு? டீ கடையில இருந்து தானே வாரியரு. இப்ப என்ன அவசரம்? கொஞ்சம் பொறுமையா போலாம், இருங்க. நான் இன்னும் பாத்திரம் ஒன்னும் கழுவல. சாப்பாட்டு வழியில அந்த ஆளதான் கிடக்கு. தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இப்பதான் 4 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இனிமேதான் பாத்திரம் குத்திரத்தை கழுவி காப்பியே போடணும் நான். சரி இரு, சீக்கிரம் போருக்கு ஏதாவது போட பாப்போம். போரெல்லாம் போடறதுக்கு முடியாது. ஏற்கனவே இருக்க கடனெல்லாம் அடைக்கணும். நம்ம இப்ப நகை எடுத்த கடன் சீட்டு வேற கிடக்கு. அதனால அவ்வளோ நிறையெல்லாம் எதுவும் கடன் எடுத்துட்டு அடக்க முடியாது. அதனால வேலையை பாருங்க, பாத்துக்கிடலாம். அதுவும் சரிதான். சரி, நான் போய் பாத்திரத்தை கழுவியே. சரி லட்சுமி. டேய் நல்லவனே, இப்பதான் போனை தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க போச்சுன்னு கரெக்டா நீ போன் அடிச்சுட்ட. ஆமா, நான் உன் கூட தானே இருந்தேன் நேத்து. வேற எப்படி நான் வீட்டுக்கு வந்தேன்? டேய் முழிச்சிட்டியா நீ? எங்க தூங்கிட்டு அடப்பியோன்னு நினைச்சேன். இல்ல முதல்ல நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு. நேற்று வேற நான் சரக்கு வேற அடிச்சிருந்தேன். எங்க அம்மாவுக்கு நான் சரக்கு அடிக்கிற விஷயமே தெரியாது. எப்படி வந்து என்னன்னு தெளிவா சொல்லி தோழல. எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு. எங்க அம்மா வேற வெளியில தான் உட்கார்ந்துருக்காங்க. நான் இன்னும் அவங்க மூஞ்சி கூட போய் பார்க்கல. இவ்வளவு நேரம் நான் எப்படிங்க வந்தேன் யோசிச்சே மண்டை வெடிச்சு போச்சு. டேய் நேத்து நீ ரொம்ப ஓவரா குடிச்சிட்டாடா. எங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா அங்க எங்க மாமியார் வீட்டுல தான் நானே இருக்கேன். அங்க கூட்டு போக முடியாத சூழ்நிலையினாலதான் நான் மறுபடியும் உன் வீட்டுக்கே கூட்டு போக வேண்டியதா போச்சு. அதுவும் நீ தான் லொகேஷன் எல்லாம் சொன்ன. நீ சொன்னதை கேட்டுதான் நான் கொண்டு வந்து விட்டேன். அப்படியா? அவ்வளவு போதையிலையும் நான் அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்லி தெளிவா சொன்னேனாக்கும். ஆமாடா, நீ சொன்னதுனாலதான் நான் உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு வந்தேன். அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்த அப்புறமா உங்க அம்மாவை காணோம். அப்புறம் அவங்களுக்கு போன் நம்பர்லாம் நீ எடுத்து தந்த. கால் பண்ணேன், அவங்க கோயில இருக்குன்னு சொல்லி வந்தாங்க. வந்தப்பறம் அவங்கள்ட்ட விட்டுட்டு வந்தேன். அவங்க தான் உன்னைய பார்த்ததும் ரொம்ப பதட்டப்பட்டாங்க. ஐயோ, இவ்வளவு நடந்துச்சா? ஆனா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லடா. நான் இவ்வளவு சொல்லி தெளிவா இருந்திருக்கலாம். நாளை வீட்டுக்கு வந்துருக்கலாமே. சரி, ஆண்டியை பார்த்து ஃபர்ஸ்ட் பேசு. அவங்க ஏதோ நினைக்க மாட்டாங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நீ ரோட்லயே அங்கேயே போட்டு வந்திருக்கலாம். விடிஞ்சப்பறம் நான் எந்திரிச்சு வந்திருப்பேன். எங்க அம்மாட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். இப்ப நான் குடிச்ச விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. போய் முத பேசு, நான் அப்புறம் வாரேன். நீ ஒன்னும் வர வேண்டாம், நீ வரையே வேண்டாம். அப்புறம் பார்க்கலாம். சரி, நான் வைக்க. ஐயோ, இப்ப நான் எப்படி அம்மாவை சமாளிப்பேன்? நீ நினைக்க மாதிரிலாம் இல்ல புஷ்பாக்கா. நான் வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒவ்வொரு குண்டு மணியா நான் சேர்த்து நான் இவ்வளத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் சொத்து பத்து. இதை எனக்கு எப்படி கொடுக்க மனசு வரும் சொல்லு? சரி, நீ இவ்வளவும் சேர்த்தாதான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அன்னைக்கு நீ பட்ட கஷ்டத்துக்கு அன்னைக்கு உன் தம்பி எழுதி தந்த சொத்துனால தானே நீ இந்த அளவுக்கு வந்து நிற்க. நீ அதையும் யோசிக்கணும்ல. நீ சொல்றது சரிதான். அவன்கிட்ட இருந்திருந்தா இப்ப அப்படி அவனுக்கும் பிரோஜனம் இல்லாம எனக்கும் பிரோஜனம் இல்லாம ஆயிருந்திருக்கும். இப்ப நான் அதை எழுதி வாங்கினதுனால நான் எப்படியோ ஒப்பேத்தி இப்ப நான் நல்லா இருக்கேன். சரி, உனக்கு நான் அங்க பழைய இடத்துல கொஞ்சம் இடத்த நான் தாரேன்னு தானே சொல்லியிருக்கேன். அவன் எதுக்கு இப்ப இந்த தோட்டம் வேணும்னு நிற்கான்? எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது.
சரி விடு, உன் தம்பி தானே 2 பொட்டை பிள்ளைல வச்சிருக்கான், அவன் கரை ஏற்றணும்ல, அதனால கொடுத்துரு விடு. வேற நீயும் வயிறு எரிஞ்சிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தாலும் அவனுக்கும் அது நல்லா இருக்காது. அவனாவது யோசிக்கணும், சரி அக்கா நல்லா இருக்கா, கஷ்டப்பட்டாலும் இப்போ நல்லா இருக்கான்னு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி விடணும். அவனுக்கு ஏன் எழுதி வாங்கி அவனு பொண்டாட்டிமா நிற்கான், அதனால தான் எனக்கு கோவம் வருது. இப்போ அவனா கேட்டிருந்தா கூட ஓரளவுக்கு நான் விட்டுருந்தாலும் விட்டுருப்பேன். இப்போ அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு தான் எனக்கு பண்ணியானு தோணுது, அதனால எனக்கு இன்னும் கோவம் வருது அவன் மேல. சரி விடு, நல்லா இருந்துட்டு போட்டோன்னு அவன் நான் நல்லா இருந்துட்டு போட்டுன்னு நினைக்க மாட்டேங்கானே, வேற எப்படி நான் அவனுக்கு விட்டு கொடுக்க முடியும்? இங்க பாரு ரமணி, இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. அதை உங்க வீட்டுக்காரர் எழுதி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாருல. ஒரு சில வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சிவ அண்ணன் தம்பிவை தான் சண்டை போடுவாவ, வரையதான் பிரச்சனை பண்ணுவா, ஒத்துமையா இருப்பாவன் வரையதான் பிரச்சனை பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க உன் மாப்பிள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு அடக்க. அதான் சொல்லிட்டல, உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. இதுக்கு மேல இந்த பேச்சை எடுக்காத, விட்டுரு. பிரதர் வணக்கம். வா தம்பி, எப்போ வந்த? காலையிலே வந்திய? நாங்கள் எல்லாம் நேத்தே வந்துட்டோம். ஆமா, என்ன புது பழக்கங்க? என்னது சித்தி? சந்தோஷம் என்ன நேத்து சரக்கு ரொம்ப பலமோ? அடடா, விஷயம் இவங்களுக்கும் தெரியுமா? இன்னைக்கு கிழிஞ்சுது. ஏல சந்தோஷ், இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தா, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி குடிச்சிட்டு நடக்க? அப்படி கேளு நல்ல அவனை. நான் சின்ன பிள்ளைல இருந்து இவனை கஷ்டப்பட்டு தனியா கடந்து வளர்த்து போராடி இவ்வளவு தூரம் வளர்த்து ஒருத்தி கையில பிடிச்சு கொடுக்கலாங்கிற நேரத்துல இப்படி குடிச்சிட்டு அங்கே எங்கே கடந்து விழுந்து கிடந்தா எப்படி கேவலமா ஆகி போயிடும். எனக்கு தான் மனசு நேத்து வெறுத்து போச்சு. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ தெரியாம குடிச்சிட்டேன். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா கல்யாணத்தை நிறுத்தி விடுவாங்க, பாத்துக்க. அவியல்வ நிறுத்தினா நிறுத்திட்டு போட்டு, எனக்கு ஒண்ணும் அதை பத்தி கவலை இல்ல. ஒண்ணும் இல்ல சித்தி, எனக்கு முத கல்யாணத்திலே விருப்பம் இல்ல. அம்மாவுக்காக தான் சரின்னு நானும் எல்லாத்துக்கும் சம்மதிச்சுட்டு அம்மாக்காண்டி சிரிச்சு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் இப்படி நடிச்சிட்டு இருக்க போறேன்னு தெரியல. என்ன இப்படி தலைய குப்புற போட்டுட்டு இருக்க? இங்க பாரு. சொல்லுங்க சித்தி. இங்க பாரு, இப்படி குடிச்சிட்டு நடந்தானா உங்க அம்மா ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அடக்கா. அவ மனசு என்னத்துக்கு ஆகும்? அவன் ஞாத்துல இருந்து புலம்பிட்டு அடக்கானு தான் நானும் என்ன வீட்டுக்கு போகாம கிடக்கேன். சரி சித்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன குடிக்க மாட்டேன். ஏமா பாத்ரூம்ல தண்ணி இல்ல பாருமா, ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா, குடிச்சிட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன். இன்னைக்கு வேணா வேலைக்கு லீவு போடு, நான் உங்க சித்தப்பாட்ட பேசிக்கிட்டேன். நல்ல தலைக்கு எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு ஒரு அரை நாள் நல்லா தூங்கு. இன்னைக்கு நான் லீவு சொல்லிக்கிட்டியே, நீ நாளைக்கு கடைக்கு வந்தா போதும். ஐயோ வேண்டாம் சித்தி, நான் தான் குளிச்சுட்டு கிளம்பிடுறேன் இப்ப வேலைக்கு. ஏற்கனவே சித்தப்பா கடைக்கு சரியான ஆள் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்காவ. அவரு சொல்லிட்டு அடப்பாரு, நீ இன்னைக்கு லீவு போட்டுட்டு வீட்டுல கடை. சரி கொஞ்சம் இரியா, நான் இந்த போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி வீட்டுல இல்லைன்னு எனக்கு தெரியும். அங்க இங்கே அலைஞ்சிட்டு நடந்துட்டு வேற நேரத்துக்கு கோயிலுக்கு போயாச்சு. இனிமேதான் போய் எடுக்கணும்னு நினைச்சேன், நானே மறந்துட்டேன். ஆமா, வாய்க்கு பிடிக்கே தண்ணி இல்லைன்னு பார்த்தேன். கொஞ்சோட தொட்டில தண்ணி குடுக்குறன்னு தான் கிடந்தது. ஆமா, நான் தான் எடுத்துட்டு வரேன். சரிமா, குடத்தை மட்டும் தாங்க, நானும் சாமம் போய் எடுத்துட்டு வரோம். இந்த அவங்க போறீங்கல்ல, அவன்கிட்ட குடத்தை எடுத்து கூட போய் எடுத்துட்டு வருவானுவேன். ஐயா, தண்ணி பைப்பு எங்க இருக்குன்னு தெரியுமா? எடுத்துட்டு வந்துருவியா? அதெல்லாம் தெரியும் பெரியமா, குடத்தை மட்டும் தாங்க, நாங்க எடுத்துட்டு வரோம். சரியா இரு, நான் அந்த குடத்தை எடுத்துட்டு வரேன். இங்க வாரு, என்ன இப்படி குடிக்க பழக்கலாம் வச்சுக்கிடாது என்ன? சரி சித்தி. போய் பல்ல விளக்கு, இந்த காப்பியை சூடு பண்ணி கொண்டாரு. இல்ல இருக்க காப்பி ஆறி போயிருக்கும். கூட தண்ணி மட்டும் எடுக்க போயிட்டு வந்துருவேன். நான் எங்க வீட்டுல ஒரு சொம்பு தண்ணி கூட தூக்கினது இல்ல. பரவாயில்ல, வா எல்லாம் பழகிக்கிடணும்ல. சொல்லுங்க மாமா, நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன், நீங்களே நல்ல வேலை பண்ணிட்டீங்க. மச்சான், நீங்க ஒரு 10 மணிக்கு போல உங்க ஆதார் கார்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம கடை பக்கம் வந்துருவீங்களா? என்ன மச்சான், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, அந்த தோட்டத்தை எழுதி உங்க பேர்ல தரதுக்கு கொஞ்சம் ஃபார்மாலிட்டி எல்லாம் பேப்பர்லாம் சைன் பண்ண வேண்டி இருக்கு. கொஞ்சம் அதெல்லாம் பேப்பர்லாம் ரெடி பண்ணணும், அதுக்குதான். அப்படியா மாமா? ஆனா மாமா, அக்காக்கு இதுல விருப்பமா? மனசு அந்தாரம் கஞ்சி புரு. ஆனா இன்னைக்கு அக்காவை பார்த்தேன், புஷ்பாக்கா வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சதும் போய் பேசினேன். ஆனா அக்கா பேச முடியன்ட்டா. அதான் ரமணிக்கு மனப்பூர்வ சம்மதமா என்ன ஏதுன்னு கேக்கேன். யார்கிட்ட பேசியாரு? ஐயா அக்கா வீட்டுக்கார்ட்டையா? இந்த நிலைமையிலயும் காலங்காத்தாலே போய் ஐயா அக்காவை பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அவ பேசுறதே அவ எதுவும் சொல்றான்னு அதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்கிடாதீங்க. அவ நான் கையெழுத்து போட சொல்ற அன்னைக்கு வந்து அழகா போட்டுருவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க அதனால அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க 10 மணிக்கு நம்ம கடை பக்கத்துல வந்துருங்க, நான் உங்களை கூப்பிட்டு போறேன். சரி மாமா. சரி, அப்ப நான் வைக்கேன். சரி மாமா. எங்க யாருங்க அது? எங்க அக்கா வீட்டுக்காரு தான். என்னவா அவருக்கு? நாங்க கஞ்சி ஊத்தியாச்சு. லட்சுமி, எனக்கு இப்ப கஞ்சி வேண்டாம். மாமா ஒரு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல்றாரு. அதனால நான் அங்க போக வேண்டியிருக்கு. நீங்களே வேணா தோட்டத்துக்கு போறதா இருந்தா போங்க, இல்லாட்டினா வீட்டுல கடங்க. ஏன்னா பிள்ளைகள் வேற தூங்கிட்டு கிடக்கு. தூங்குறதா இருந்தா தூங்கட்டும், இல்ல லீவு தானே தோட்டத்துக்கு போகணும்னா நீ போறதா இருந்தா பிள்ளைகளையும் 2ஐயும் கூப்பிட்டு போ. ஏன்னா நான் வெளியே போக வேண்டியிருக்கு பத்துக்க. இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வர சொல்லியிருக்காவ? அதான் அந்த தோட்டத்தை நம்ம பேர்ல எழுதுறதுக்கு தான். ஓ அப்படியா? அம்மா காலங்கத்துல உங்க அக்காவெல்லாம் பார்க்க போனீங்களாக்கா? ஆமா, புஷ்பாக்கா சொன்னா ரமணி இப்படி வந்திருக்கான்னு. அதான் எனக்கு தெரியாதுல்ல, அதான் போய் சரி ஒரு ரேட்டு பார்த்துட்டு வருவோமான்னு நினச்சிக்கிட்டு போனேன். பார்த்தா அவள் பேசாண்டங்கா. அதெல்லாம் சரின்னு வேற நான் வந்துட்டேன். வேற நம்ம பேசாம போயிட்டோன்னு சொல்லக்கூடாதுல்ல, நம்ம பேசி அவள் பேசலன்னா அதுக்கப்புறம் அது அவள் விருப்பம். அது சரிதான். சரி, அப்ப நீங்க போயிட்டாங்க, நான் அந்த பிள்ளைகளோட எழுப்பி தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாரேன். சரி, அப்ப நீங்க தோட்டத்துக்கு போனீங்கன்னா நாங்கள் வேலையை முடிச்சுட்டு நான் அப்படியே தோட்டத்துக்கு வந்துடுறேன். சரிங்க. சரி, பாஸ்போர்ட் சைடு போட்டா இருந்தா கொஞ்சம் எடுத்துதாயா?
கிடக்குன்னு தான் நினைக்கேன். இருங்க தேடி எடுத்தாரேன். எல்லாத்தையும் இனிமே தேடணுமே எங்கே கிடக்கு என்னன்னு. ஆதார் கார்டு வேற எந்த இதுக்குள்ள கிடக்குன்னு தெரியாது. எல்லாம் ஒரே பைக்குள்ள தூக்கி போடியது. வேற தேடும் போது அவ்வளோ பேப்பரையும் கடந்து எடுத்து தேடிட்டு அடக்குது. இதுக்கு தான் இந்த பிள்ளைகள் சத்தம் போடும். ஒவ்வொரு இடத்துலையும் வைக்காத ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு எங்க ஞாபகமா இருக்கு. எங்க இருங்க, நான் இந்த வாரேன். ஆதார் கார்டை வேணும் பார்த்துக்க, பார்த்து எடுத்துட்டு வந்துரு. ஷூ கழுதப்பா, நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு வந்தேன். இல்லைன்னா இந்த கழுதை எப்படியும் குடத்தை உருட்டி கவுத்துருக்கோம். அப்புறம் அம்மா நம்ம தோலை உரிச்சு விடுவா. குடத்தை கிடத்த உடச்சி போச்சுன்னா ஏற்கனவே சொல்லி தான் விட்டா. சரி, நம்ம குடத்தை தூக்கிட்டு கிளம்புவோம். பெண்ணை உன் முகம் பார்த்தால் கண்ணு ரெண்டும் குளிருதடி. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. அடுத்து நீ 2 காலத்துக்கு கழுத மயத்துக்கு எட்டி வைக்க போறியா? அட ப்ரோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ரோ. சந்தியா, தண்ணி எடுக்க வந்த? இல்ல, சாணி எடுக்க வந்தேன். பாத்தியா, அந்த நக்கல் தான் வேண்டாங்குது. டேய் சீக்கிரம் குடத்தை வச்சுட்டு தண்ணி எடுறா, தண்ணி தூக்கிட்டு போவோம். ப்ரோ கொஞ்சம் இருங்க ப்ரோ, இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கேன். சரி நீ பேசு, நான் அந்த பக்கமா போறேன். உன் கடலை எல்லாம் என்னால பார்க்க முடியாது. போ போ, கிளம்பு, குடத்தை வச்சுட்டு கிளம்பு. என்னமும் பண்ணு. சரி, நான் கிளம்புறேன். எங்க அம்மா தேடுவாங்க. சந்தியா, ஒரு நிமிஷம் நில்லு. உன்கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு கண்டுக்காம போய்கிட்டு இருக்க. உன்னை யார் என்கிட்ட பேச சொன்னா? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன். நீ ஏன் என்கிட்ட பேச மாட்ட? நான் என்ன தப்பு பண்ணுனேன்? நீ எந்த தப்பும் பண்ணலப்பா. எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் போறேன். என்னால எங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் உங்ககிட்ட பேசாம போறேன். வேற உங்க அம்மா வந்து ஏதாவது பேசுவாங்க, அப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எதுக்கு வம்பு? நான் யாரோ மாதிரி இருந்துக்கிடுறேன். இனிமே காலேஜ்லயும் பேச ட்ரை பண்ணாத. நீ யாரோ நான் யாரோ. என்ன ஏய் லூசா நீ? பெரியவங்க சண்டைன்னா அது அவங்களோட போட்டோம், நம்ம ஏன் அதுக்கு பேசாம இருக்கணும்? உங்ககிட்ட நான் பேசுறது தெரிஞ்சா உங்க அம்மா வீடு தேடி வந்து ஏதாவது எங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையா? அன்னைக்கே மண்டபத்துல எங்க அம்மா மேல எப்படி பழிய தூக்கி போட்டாங்க. அவங்களே என்ன காரணம் கிடைக்காது எங்க அம்மாவை கேவலப்படுத்தலாம்னு நினைக்காங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட சும்மா பேசுறது தெரிஞ்சா கூட ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. எதுக்கு வம்பு? அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு மண்டபத்துல வச்சு மட்டும் உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த. அது மாதிரி தான் இருக்கும். அதனால நான் எதுவும் அதை பத்தி பேச விரும்பல. நான் வாரேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட பேசிக்க வேண்டாம். நீ யாரோ மாதிரி இரு, நான் யாரோ மாதிரி இருக்கேன். நான் வாரேன். ஏ சந்தியா நில்லு. என்ன பாஸ், ஒரு பருப்பம் வேகலையா? சே, சும்மா கோவத்துல குடத்தை அடிச்சு பறக்க விட்டு என்ன பிரயோஜனம்? குடம் உடஞ்சு போச்சுன்னா உங்க வீட்டுல பதில் சொல்ல முடியாது. ஏன் உடஞ்சு எதுக்கு உடஞ்சுன்னு கேள்வி கேட்பாங்க. குடம் நல்லா இருக்கா என்னன்னு பாரு. சப்பி கிப்பி இருந்தா எடுத்துட்டு தண்ணி அடிச்சு கொண்டு போனச்சுக்கிறோம். ப்ரோ நீ வேற வெறுப்பேத்தாத. ஏற நீ விளாடாதல, குடத்தை எடு. தண்ணி அடிச்சுட்டு குடத்தை கொண்டு போவோம். நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு முன்னாடி குடத்தை வாங்கிட்டு வந்துட்டான். இங்க வந்து குடத்தை உடச்சிட்டு நடக்கான். ஐயோ எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. எங்க அம்மா மேல கோவம் எங்க அம்மா கிட்ட காட்ட வேண்டியதானே. எதுக்கு எல்லாரும் கோவத்தை என்கிட்ட காட்டுறாங்க? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கும் ஏதாவது சொல்லி திட்டிட போறேன். ஒழுங்கு முடியாதே குடத்தை எடுத்து தண்ணி அடி. இதுக்குதான் பொண்ணுங்க சவகாசம் வச்சுக்கிடாதீங்க, வழங்காதுன்னு சொன்னா கேட்கறது கிடையாது. கடைசியில இப்படிதான் எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டு குட்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாளுவ. அதனாலதான் எனக்கு பொண்ணுங்களையும் பிடிக்காது, லவ்வையும் பிடிக்காது. போ போ தண்ணி அடி. நான் அதுல உட்கார்ந்துருக்கேன். அதிகாலை பனி போலே நீ என்னை ஊரைய வைத்தாய்.